இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏஓ தேர்வு 2011 கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பாருங்கள், ஸ்லம் டாக் மில்லியனர் என்ற திரைப்படத்திற்காக 2 ஆஸ்கார் விருதுகளை பெற்றவர் யார் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான். டி தான் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், ரெண்டாயிரத்தி 2009 ஆண்டு சமூக பணிக்காக பத்மபூஷன் விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சரோஜினி வர்தப்பன். ஆன்சர் பி தான் கரெக்டான ஆன்சர். மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள், 2002 2007 இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம். ஏ தான் ஆன்சர். நாலாவது கொஸ்டின் பாருங்கள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2009 ஆண்டு. பி தான் ஆன்சர். அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் முதல் முழு கல்வி அறிவு பெற்ற மாவட்டம் அது வந்து எர்ணாகுளம், கேரளா. அது பி தான் கரெக்டான ஆன்சர். ஆறாவது கொஸ்டின், அமெரிக்க விண்கலம் கொலம்பியாவில் பயணம் செய்த முதல் இந்திய பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா தான். சி தான் கரெக்டான ஆன்சர். ஏழாவது கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டின் முதல் பெண் காவல்துறை தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லத்திகா சரண். பி தான் கரெக்டான ஆன்சர். எட்டாவது கொஸ்டின் பாருங்கள், வாணிபத்தில் உலகில் 5வது இடத்தை பெற்றுள்ள இந்திய பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா நூயி. 9வது கொஸ்டின் பாருங்கள், 20ஆம் ஆண்டு 20வது காமன்வெல்த் நாடுகளின் சபாநாயகர்கள் மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது புதுடெல்லி. 10வது கொஸ்டின் பாருங்கள், ஐநாவின் கொடியில் எம்மரத்தின் கிளைகள் இடம்பெற்றுள்ளன. ஆலிவ். 11வது கொஸ்டின், 2010 தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருந்தன? 32 மாவட்டங்கள். 12வது கொஸ்டின், தொண்ணூத்தாறாவது இந்திய அறிவியல் மாநாடு நடைபெற்ற இடம் ஷில்லாங். 13வது கொஸ்டின், சந்திராயன் 1 என்ற செயற்கைக்கோள் சந்திரனுக்கு வெற்றிகரமாக ஏவப்பட்ட ஆண்டு 2008. 14வது கொஸ்டின், எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை வெஸ்டர் பிளாட் சோதனை. ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். 15வது கொஸ்டின், மிக துல்லியமாக வரைபடங்களை பெரிதாக்கவும் சிறியதாக்கவும் உதவும் சாதனம் பென்டோகிராஃப். 16வது கொஸ்டின், ஸோ இதில் வந்து பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ஆகிறது எதுவும் கேட்டிருக்காங்க. பட்டியல் 1 to பட்டியல் 2ல் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று விஸ்வநாதன் ஆனந்த் வந்து எந்த போட்டியில் ஃபேமஸான செஸ் போட்டியில், சானியா மிர்சா வந்து டென்னிஸு, எஸ் சந்திரசேகர் வந்து ஆஸ்ட்ரோபதிகம், கார்பா நடனம் வந்து பஞ்சாப். அப்போ ஆப்ஷன் வந்து ஸோ ஏ தான் கரெக்டான ஆன்சர். 17வது கொஸ்டின் பாருங்கள், ஜூன் 28 2010 ஆண்டு இந்தியா டேஸ் நாட்டுடன் சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் செய்து கொண்டது. கனடா. 18வது கொஸ்டின் பாருங்கள், ஜூன் 22 2010 இந்தியா விமானப்படை கௌரவ பதவிக்காக பரிந்துரைக்கப்பட்ட கிரிக்கெட் வீரர் வந்து சச்சின் டெண்டுல்கர். 19வது கொஸ்டின், 11வது 5வது திட்ட காலம் வந்து பார்த்திங்கன்னா 2007 to 2012 நடந்துச்சு. 20வது கொஸ்டின் பாருங்கள்,
இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சார் February 9. 21வது கொஸ்டின். இன்சுலின் என்பது சிகிச்சைக்கான பொருள். 22வது கொஸ்டின். மனிதன் அறிந்த முதல் உலோகம் தாமிரம். 23வது கொஸ்டின். மனிதரில் இரத்த சிவப்பணுக்கள் உருவாகும் இடம் எலும்பு மஜ்ஜை. 24வது கொஸ்டின். வெள்ளியின் உருகுநிலை 961 டிகிரி செல்சியஸ். 25வது கொஸ்டின். 18 காரட்டில் உள்ள தங்கத்தின் எடை சதவீதம் 0.75. ஆப்ஷன் பி கரெக்டு. 26வது கொஸ்டின். 512 கனமூலம் வந்து பார்த்தீங்கன்னா 8. 27வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். 28வது கொஸ்டின். ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய நோக்கம் சுயராஜ்யம் பெறுவது. 29வது கொஸ்டின். பாக்சைட் டேஸின் கச்சா பொருளாகும். அலுமினியம். 30வது கொஸ்டின். பன்னாட்டு வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளது? ஜெனீவா. 31வது கொஸ்டின். குப்தர்களின் உலக புகழ்பெற்ற சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடம் அஜந்தா. 32வது கொஸ்டின். 7 சென்டிமீட்டர் ஆரமும் 24 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட கூம்பின் கன அளவு 392 சென்டிமீட்டர்ஸ் கியூப். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 33வது கொஸ்டின். முன் வேத காலத்தை பற்றி அறிய உதவுவது ரிக்வேதம். 34வது கொஸ்டின். பின்வரும் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். முதுமுழு காஞ்சி. காஞ்சி வந்து என்னென்னா அணிகலன். 35வது கொஸ்டின். கரிபி காட்டவா என்பதன் பொருள் வறுமையை அகற்றுதல். 6 மாதத்துக்கு மேலாக உள்ள காசோலை பின்வருமாறு அழைக்கப்படுகிறது. காலக்கெடு முடிந்த காசோலை. 37வது கொஸ்டின். கனிஷ்கர் காலத்தில் புத்த மதம் 2ஆக பிரிந்தது. 38வது கொஸ்டின். இரு எண்களின் கூடுதல் 60, அவற்றின் வித்தியாசம் 8 எனில் அந்த எண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 34, 26. 39வது கொஸ்டின் பாருங்கள். வரதட்சணை தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1961. 40வது கொஸ்டின். கடலோரங்களில் உடைந்து சிதறுகிற அலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெள்ளை தொப்பிகள். 41வது கொஸ்டின். ஆப்ரேஷன் ஃப்ளட் என்ற திட்டம் எதனுடன் தொடர்புடையது? பால் உற்பத்தி பெருக்கம். 42வது கொஸ்டின். ஆண்டிஸ் மலைத்தொடர் அமைந்துள்ள இடம் தென் அமெரிக்கா. 43வது கொஸ்டின். தலா வருமானத்தில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். தலா வருமானத்தில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் பார்த்திங்கன்னா பஞ்சாப். அடுத்த கொஸ்டின் 44வது கொஸ்டின். இயேசு காவியத்தில் நிகழ்வுகள் நடந்த இடம் ஜெருசலேம். 45வது கொஸ்டின். வேலூர் சிப்பாய் கழகம் நடைபெற்ற ஆண்டு கிபி 1806. 46வது கொஸ்டின். y = 4 என்பதை தீர்வாக கொண்ட சமன்பாடு
y + 3 = 7. C the answer. 47வது கொஸ்டின். ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் பஞ்சாபில் கைது செய்யப்பட்ட இரு முக்கிய தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யபால் மற்றும் சாயிபுதீன் கிச்லு. 48வது கொஸ்டின். டேஸ் நதிக்கரையில் அதிக அளவில் சணல் தொழிற்சாலைகள் காணப்படுகின்றன. கூக்லி. 49வது கொஸ்டின். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் வள்ளலார். 50வது கொஸ்டின். ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவி காலம் 6 ஆண்டுகள். 51வது கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அயனி பிணைப்புங்கிறது வந்து முனைவு பிணைப்பு, அது 1க்கு E தான். ஸோ அதில் வந்து 1க்கு Eங்கிறது இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ல் இருக்குது, பியும் சியும் இருக்குது. சாரி 3ல் இருக்குது, பி சி டி 3லையுமே 1க்கு வந்து ஈன்னு தான் இருக்குது. அப்போ 2வது பாருங்கள் நம்மளுக்கு என்னென்னு பார்ப்போம். ஈதல் பிணைப்பு. ஈதல் பிணைப்பு வந்து நம்மளுக்கு 2வது இதில் வருது பார்த்திங்கன்னா NH3 PF3ன்னு வருது. அப்போ 2வது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சியில் தான் இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான் ஆன்சர். ஐம்பத்தி 2வது கொஸ்டின். மூன்று மற்றும் 6ன் மீ போவ, அதாவது பொது வகுத்தி, மீச்சூர் பொது வகுத்தி எதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 3ஐயும் 6ஐயும் நம்ம வந்து கண்டுபிடிச்சா ஆன்சர் 3 தான் ஆன்சர். 53வது கொஸ்டின். மாவட்ட நீதிபதிகளை டேஸ் நியமிக்கிறார்கள். ஆளுநர். 54வது கொஸ்டின். புவியின் அச்சு டேஸ் சாய்ந்துள்ளது. 23 டிகிரி. 55வது கொஸ்டின். நகர்வதற்கு உரிய சிறப்பு உறுப்பு இதில் இல்லை. பவளப்பூச்சி. 56வது கொஸ்டின். நீலகிரி மலையில் உள்ள மூக்குருத்தி தேசிய பூங்கா டேஸுக்கான சரணாலயம் ஆகும். புலிகளுக்கான சரணாலயம். 57வது கொஸ்டின். ஆயிரத்தி 1995ஆம் ஆண்டு உலக பெண்கள் மாநாடு நடந்த இடம் எதுவும் கேட்காங்க. 1995ஆம் ஆண்டு உலக பெண்கள் மாநாடு நடந்த இடம் வந்து பெய்ஜிங். 58வது கொஸ்டின். 7, 4, 5, 3 4 நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் 3, 4, 6, 7 4 நம்பர் இருக்குது. நடுவில் இருக்கிறது தான் 7. ஸோ இது மோடு வந்து பார்த்தோன்னா 7 தான். 59வது கொஸ்டின். கருப்பு பருத்தி மண் அதிக அளவில் காணப்படுகின்ற மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். 60வது கொஸ்டின். இந்திய ரிசர்வ் வங்கி வங்கியராகவும் முகவராகவும் செயல்படுவது இந்திய அரசுக்காக. 61வது கொஸ்டின். மின்னனார் வணங்கு தெய்வம் என குறிப்பிடப்பட்ட நபர் குசேலர் மனைவி. 62வது கொஸ்டின். குதுமினாரை கட்டத் தொடங்கியவர் குத்புதீன் ஐபக். 63வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் பின்வரும் வகையிலான டேஸ் கட்ட கிராம உள்ளாட்சி அரசு செயல்படுகிறது. 3 கட்ட கிராம உள்ளாட்சி அரசு செயல்படுகிறது. 64வது கொஸ்டின்.
இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் பரப்பளவின் அடிப்படையில் தமிழ்நாடு டேஸ் இடத்தை வகிக்கிறது? 11வது இடத்தை வகிக்கிறது. 65வது கொஸ்டின். 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா 1.027 பில்லியன். 66வது கொஸ்டின். சமுதாய முன்னேற்றத்தின் விளைவு நிலம் வந்து பள்ளி. 67வது கொஸ்டின். ரூபாய் 500க்கு 5% ஆண்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 500 தான். 68வது கொஸ்டின். சூரிய ஒளியின் புற ஊதா கதிர்களால் ஏற்படும் புற்றுநோய் தோல் புற்றுநோய். 69வது கொஸ்டின். எது தனி கனி அல்ல? நெட்டிலிங்கம். 7வது கொஸ்டின். ஒரு AMU என்பது எதற்கு சமம்? 931 MeV. சி தான் ஆன்சர். 71வது கொஸ்டின். கொல்லப்பட்ட தடுப்பூசிகளுக்கு உதாரணம் காலரா தடுப்பு மருந்து. 72வது கொஸ்டின். வெர்னியர் அளவின் மீட்சி செலவு 0.01 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர். வெண்கலத்தின் இணைப்பு யாது? காப்பர் வெள்ளியம். 74வது கொஸ்டின். 1 + tan ஸ்கொயர் தீட்டாவின் மதிப்பு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. 75வது கொஸ்டின். இந்தியா பின்பற்றும் ஆட்சி முறை பாராளுமன்ற மக்களாட்சி முறை. 76வது கொஸ்டின். முதல் இருப்பு பாதை 1853ஆம் ஆண்டு டேஸுக்கு இடையில் நிறுவப்பட்டது? மும்பை மற்றும் தானே. 77வது கொஸ்டின். டேனியர்கள் வணிக தளம் அமைத்த இடம் தரங்கம்பாடி. 78வது கொஸ்டின். யாருக்கு எதிராக கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்டது? ஆங்கில அரசுக்கு எதிராக. 79வது கொஸ்டின். குயில் இதழின் ஆசிரியர். குயில் இதழின் ஆசிரியர் வந்து பாரதிதாசன். 80வது கொஸ்டின். இந்தியாவின் மான்செஸ்டர் என்றழைக்கப்படுவது எது? இந்தியாவின் மான்செஸ்டர் வந்து மும்பை தான். 81வது கொஸ்டின். ஆசாத் ஹிந்த் ஃபாஜ் என்றழைக்கப்படுவது இந்திய தேசிய இராணுவம். 82வது கொஸ்டின். இந்திய திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. 83வது கொஸ்டின். மாநில ஆளுநர் டேஸ் வயதினை நிரம்பியவராய் இருத்தல் வேண்டும்? 35 வயது. 84வது கொஸ்டின். x² + 10x + 21 = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க. அப்படி பார்த்தீங்கன்னா -7 -3 தான் ஆன்சர். 85வது கொஸ்டின். இந்திய தேர்தல் ஆணையம் டேஸ் உறுப்பினர் கொண்ட ஓர் அமைப்பு ஆகும்? இந்திய தேர்தல் ஆணையம் வந்து 3 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அமைப்பு ஆகும். 86வது கொஸ்டின். கள்ளப்பிரல்களை விரட்டிய பாண்டிய அரசன் கடுங்கோன். 87வது கொஸ்டின். நிறைய முடித்து சொல்லால் முறை செய்த சோழன். இது யார் பார்த்தீங்கன்னா கரிகாலன். 88வது கொஸ்டின். இந்திய விடுதலை பெற்ற 50வது ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம். இந்தியா விடுதலை பெற்ற 50வது ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் 9ஆம் ஐந்தாண்டு திட்டம்.
89வது கொஸ்டின், இமயமலையின் வடகிழக்கு பகுதி 300 சென்டிமீட்டர் அதிகமாக மழை பெய்கிற காரணமாக இருக்கும் கிளை வங்காள விரிகுடா கிளை. 90வது கொஸ்டின், கெண்டை மீனின் உடலில் உள்ள செதில்கள் டீனாய்டு. 91வது கொஸ்டின், செல் கொள்கையை உருவாக்கியவர் ஸ்குவான். 92வது கொஸ்டின், வட்ட வடிவ ஜீனோம் அல்லாத டிஎன்ஏ எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வட்ட வடிவ ஜீனோம் அல்லாத டிஎன்ஏ எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பிளாஸ்மிட். 93வது கொஸ்டின், ஒரு கிபி நிறைவுள்ள பந்தின் முடுக்கம் 1 மீட்டர்/வினாடி அளவை அடைய தேவையான விசையை கணக்கிடன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 நியூட்டன் தான். 94வது கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ் கதிரை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, ராஞ்சன். 95வது கொஸ்டின், எலக்ட்ரான் ஏற்கும் வினை டேஸ் எனப்படுகிறது? எலக்ட்ரான் ஏற்கும் வினை வந்து டேஸ் எனப்படுகிறது? ஒடுக்கம். அடுத்த 96வது கொஸ்டின், இதில் பட்டியல் 1 பட்டியல் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்துக்க மாதிரி ஃபஸ்ட்டு புரோமின் சல்பர் வாயுக்கள் கனிம நீர்னு இருக்குது. இங்கே கால்சியம் புல அணுக்கட்டு என் தனிமம் நீர்மம் அழுத்தப்படக்கூடியன்னு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு புரோமின் வந்து பார்த்திங்கன்னா நீர்மம். ரெண்டாவது வந்து சல்பர் வந்து புல அணுக்கட்டு என் தனிமம். வாயுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது அழுத்தப்படக்கூடியது. கனிம நீருங்கிறது வந்து கால்சியம். இதான் ஆன்சர். அப்போ இதுக்கு எது ஆன்சர் எதில் இருக்குது பார்த்திங்கன்னா 1க்கு வந்து நீர்மம். ஸோ ஆன்சர் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். இதுதான் 1க்கு வந்து புரோமிங்கிறது நீர்மம் இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் 97வது கொஸ்டின் பாருங்கள். வட்டத்தின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க, அது 2πr அலகுகள். 42வது கொஸ்டின் 98வது கொஸ்டின், 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 1976ஆம் ஆண்டில் திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. 99வது கொஸ்டின், சேலம் நாமக்கல் தருமபுரி நாகப்பட்டினம் மற்றும் தஞ்சாவூரில் பாய்கின்ற ஆறு வந்து பார்த்திங்கன்னா காவேரி. இது கேன் போட்டிருக்கேன். தஞ்சாவூர் பீதாசு காவேரி. 100வது கொஸ்டின் பாருங்கள், முதல் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு 1191. 101வது கொஸ்டின், இடியோசை கேட்ட நாகம் போல ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கும்னு கொடுத்துருக்காங்க. இடியோசை கேட்டு நாகம் போலனா அச்சம், பயப்படுறது. 102வது கொஸ்டின், அனலில் விழுந்த புழு போல ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அனலில் விழுந்த புழு போலனா ஆறாதுயரம். 103வது கொஸ்டின், தாமரை இலை தண்ணீர் போல ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கும் கொடுத்துருக்காங்க. தாமரம் தண்ணியில் ஒட்டாது. ஸோ அதனால் பற்று அற்று இருத்தல். 104வது கொஸ்டின், அச்சில் வார்த்தார் போல ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கும். அதே மாதிரி அப்படியே இருக்கிறது. ஸோ இது உண்மைத்தன்மை. 105வது கொஸ்டின் பாருங்கள், நின்றனன் அவ்வழி நிகழ்ந்த தன்னனில் துன்புறும் சோலைவாய் அரக்கன் சீர்மோனையை சுட்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீர்மோனை வந்து எது பார்த்திங்கன்னா நின்றனன் நிகழ்ந்த இதுதான் வந்து சீர்மோனை. சி த ஆன்சர்.
106வது கொஸ்டின். பாரத பூமி பழம்பெரும் பூமி நீரதன் புதல்வர் நினைகர் கற்றாரதீர் சீர்முனை சுட்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சீர்முனை வந்து பாரத பூமியும் பழம்பெரும் தான். பாரத பூமி பழம்பெரும் தான் சீர்முனை. ஸோ 107வது கொஸ்டின். பனித்த சடையும் பவளம் போல மேனீர்பால் வெந்நீரும் அடியதிகை சுட்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பனித்த மேனீர்பால் இந்த ரெண்டும் தான் அடியதிகை. ஏதான் ஆன்சர். 108வது கொஸ்டின். பொன்புனை மன்றாலும் பொற்கள் மோனையை தேர்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பொன்புனை பொற்களல். 109வது கொஸ்டின் பாருங்கள். துப்பார்க்கு துப்பாயே துப்பாக்கி துப்பார்க்கு ஏவினை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவினைனா கடைசி, ஏவினைனா கடைசி. அப்போ நம்மளுக்கு என்ன ஒரு கடைசினா இதில் இருக்குது துப்பார்க்கு துப்பாயே துப்பாக்கி தூந்தில் வந்து பி தான் ஆன்சர். அப்போ துப்பார்க்கு துப்பார்க்கு. 110 பிரித்து எழுதுக. கொங்கலர் தார். கொங்கலர் தார்னா கொங்கு ப்ளஸ் அலர் ப்ளஸ் தார். 111வது கொஸ்டின். உழவர் நிலத்தை உழுது விதை விதைத்து நீர் பாய்ச்சி உரமிட்டு அறுவடை செய்தார். எவைகை வாக்கியம் என சுட்டுக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர் வாக்கியம். 112வது கொஸ்டின். நான் இலக்கணம் படித்தேன் எவைகை வாக்கியம் என சுட்டுக. நான் இலக்கியம் படித்தனுக்கு செய்தி வாக்கியம். 113வது கொஸ்டின். பாரத நாட்டின் மேல் மிகுந்த பற்று எவைகை வாக்கியம் என சுட்டுக. இதுவும் செய்தி வாக்கியம்தான். 114வது கொஸ்டின். பாண்டியர்கள் முத்தமிழ் வளர்த்தனர் எவைகை வாக்கியம் என சுட்டுக. பாண்டியர்கள் முத்தமிழ் வளர்த்தனர் எவைகை வாக்கியம்னா தனி வாக்கியம். 115வது கொஸ்டின். செய்வினை சொற்றொடரை கண்டறிக. ஸோ இது வந்து கந்தன் மரம் வெட்டினான் கந்தன் மரம் வெட்டி வைத்தான் இருக்கு. கந்தன் மரம் வெட்டியது கந்தன் மரம் வெட்டப்பட்டது. அப்போ செய்வினை வந்து கந்தன் மரம் வெட்டினான். 116வது கொஸ்டின் பாருங்கள். செய்வினை சொற்றொடரை கண்டறிக. இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சேமித்த மக்கள் மழைநீரை, மக்களால் மழைநீர் சேமிக்கப்பட்டது. மழைநீரை மக்கள் சேமித்தது. இந்த மழைநீரை மக்கள் சேமித்தது கரெக்டு. 117வது கொஸ்டின். செய்யப்பட்டு வினை சுற்றுரை கண்டறின்னு கொடுத்துருக்காங்க. இளங்கோடியை சிலப்பதிகை ஏற்றினா சிலப்பதிகத்தை இளங்கோடிகள் ஏற்றினான் இருக்கு. ஏற்றினா சிலப்பதிகாரத்தை இளங்கோடிகள். இளங்கோடிகளால் சிலப்பதிகை ஏற்றப்பட்டது. டி தான் ஆன்சர். இளங்கோடிகளால் சிலப்பதிகை ஏற்றப்பட்டது. 118வது கொஸ்டின் பாருங்கள். பிறவினை தொடரை கண்டறிக. இது வந்து பிறவினா யாருக்காவது மற்றவங்க சொல்லிக் கொடுக்குறது. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கற்றால் நடனம் மாதவி. அப்போ மாதவி நடனம் கற்பித்தால் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ டி தான் கரெக்டான ஆன்சர். 119வது கொஸ்டின் பாருங்கள். தன்வினை வாக்கியத்தை கண்டறின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தன்வினை வாக்கியம் இது பார்த்திங்கன்னா புதியதோர் உலகம் செய்வோம். இதுதான் தன்வினை வாக்கியம். 120வது கொஸ்டின் பாருங்கள். தடங்கன் என்பதை இலக்கண குறிப்பு எதுவும் கேட்டிருக்காங்க. தடங்கன் என்கிறது உரிச்சொல் தொடர். சாரி, அதுக்கு முன்னால் 21 சொல்லிட்டேன். 20வது கொஸ்டின் வந்து மலரும் மலரும் மனமும் போல் ஓமியால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கின்றிருக்கு. மலரும் மனமும் போலனா நம்மளுக்கு வந்து மனம் வீசுவது போல அப்படிங்கிறது இது வந்து ஒற்றுமையை குறிக்கிறது. 121 தான் தடங்கன் என்பது இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உரிச்சொல் தொடர். 122வது கொஸ்டின்.
செடிகள் கொடிகள் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க. செடி கொடிகள்னால் இது வந்து உண்மை தொகை, செடியும் கொடியும் அந்த மாதிரி வரும். 123 வந்து மாநிதி, மா வந்தாலே உரிச்சொல் தொடர். 124வது கொஸ்டின் பாருங்கள். மென்மேலும் என்பதன் இலக்கண குறிப்பு. மென்மேலும், மேல்மேல் அப்படின்னா அடுக்கு தொடர். 125வது கொஸ்டின். விடைக்கற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும். இல் வாழ்க்கை வளருவிரை போல் வளர வேண்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இல் வாழ்க்கை எவ்வாறு வளர வேண்டும் கொஸ்டின். இல் வாழ்க்கை வளருவிரை போல் வளரணும், எது வளர வேண்டும் அப்படின்னா இல் வாழ்க்கை எவ்வாறு வளர வேண்டும், இதுதான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் டி தான். 126வது கொஸ்டின் பாருங்கள். விடைக்கற்ற வினாவை தேர்ந்தெடுக்கும். கலிங்கத்து பரணி முதற் குலோத்துங்க சோழனை பாட்டுடைய தலைவனாக கொண்டது அப்படி கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி யாரை பாட்டுடைய தலைவனாக கொண்டது ஆன்சர். ஏதான் கரெக்டான ஆன்சர். 127வது கொஸ்டின் பாருங்கள். விடைக்கற்ற வினாவை தேர்ந்தெடுக்கும். இளமை கல்விக்குரியது அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இளமை எதற்குரியதுன்னு அர்த்தம். இளமை எதற்குரியது, சி தான் ஆன்சர். 128வது கொஸ்டின் பாருங்கள். விடைக்கற்ற வினாவை தேர்ந்தெடுக்கும். ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்நாட்டின் மொழி நிலைமையை பொறுத்து அமையும். ஸோ அப்போ ஒரு நாட்டின் முன்னேற்றம் எதை பொறுத்து அமையும் தான் கொஸ்டின். ஒரு நாட்டின் முன்னேற்றம் எதை பொறுத்து அமையும். 129வது கொஸ்டின். விடைக்கற்ற வினாவை தேர்ந்தெடுக்கும். ஔவையார் ஆத்திச்சூடி பாடினார். இப்போ ஆத்திச்சூடியை பாடியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஔவையார் எதனை பாடினார், ஔவையார் எதனை பாடினார், ஆத்திச்சூடியை பாடினார். 130வது கொஸ்டின். அந்தனுக்கு காது ஏது எவ்வைக வாக்கியம் சுட்டுக அப்படின்னு கேட்டிருக்கு. அனந்தனுக்கு காது ஏதுன்னா வினா வாக்கியம். 136வது கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குன்னு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும். டி தான் கரெக்டான ஆன்சர். 132வது கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு அப்படின்னு கொடுத்துருக்கு. கலிங்கத்து பரணியை செய்குண்டார் பாடினார், இதுதான் சரியான ஆன்சர். ஸோ 32 கலிங்கத்து பரணியை பாடியவர் செய்குண்டார். கலிங்கத்து பரணியை பாடியவர் செய்குண்டார். ஸோ பி தான் ஆன்சர். கலிங்கத்து பரணியை பாடியவர் செய்குண்டார். 33வது கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு ஆதாரமாகும். நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு ஆதாரமாகும் தான் கரெக்டான ஆன்சர். சி தான் ஆன்சர். 34வது கொஸ்டின் பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மரம் செடி கொடிகள் மழை பெய்வதற்கு முக்கிய காரணியாகும். சி தான் ஆன்சர். 35வது கொஸ்டின். அகலம் பெயர் சொல்லின் வகை அறிக. ஸோ அகலம் இங்கிருந்து பண்பு பெயர். 136வது கொஸ்டின் பாருங்கள். புளிப்பு பெயர் சொல்லின் வகை அறிக. புளிப்பு பெயர் சொல்லின் வகை அறிகைங்கிறது வந்து பண்பு பெயர். புளிப்புங்கிறது ஒரு சுவை உணர்வு, அப்போ அது பண்பு தொகை. ஸோ 137வது கொஸ்டின். பந்து பெயர் சொல்லின் வகை அறிகைங்கிறது பந்துங்கிறது பொருள், அப்போ பொருள் பெயர். 138வது கொஸ்டின். புத்தகம் பெயர் சொல்லின் வகை அறிக்கை. புத்தகங்கிறது அது ஒரு பொருள், அப்போ அதுவும் பொருட்பெயர் தான். 139வது கொஸ்டின். ஆண்டு பெயர் சொல்லின் வகை அறிக. ஆண்டுங்கிறது ஒரு காலத்தை குறிப்பிடுறது, அப்போ காலப்பெயர். 140வது கொஸ்டின். கெளிய என்பது இலக்கண குறிப்பு. கெளிய என்பது இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா சொல்லிசை இலவடை. 146வது கொஸ்டின். படி என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்கும். படிங்கிறது படித்தல்.
142வது கொஸ்டின், வாள் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்கும். வாள்ங்கிறது வாளாதார். 143வது கொஸ்டின், ஆற்று என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்கும். ஆற்றாரும். ஆற்றாரும் தான் ஆன்சர். 144வது கொஸ்டின், வெல் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்கும். வெல்லுனா வென்று. சி தான் ஆன்சர். 145வது கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யும். ஸோ அகர வரிசைனா வல்லினம் மெல்லினம் இடையினம்னு வரும். அதில் எது ஃபஸ்ட்டுனா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உயிர் எழுத்து ஃபஸ்ட்டு வரும். மெய்யெழுத்தில் வல்லினம் இடையினம் மெல்லினன்றது. ஸோ அப்போ இதில் ஃபஸ்ட்டு உயிர் எழுத்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அப்போ அன்பு. பி தான் கரெக்டான ஆன்சர். 146வது கொஸ்டின் பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யும் கொடுத்துருக்கு. ஸோ 146வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வசை வழக்கு வாழ்வு வானம். சரியான ஆன்சர் ஏ தான். 147வது கொஸ்டின் பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யும். இதில் பார்த்தீங்கன்னா 8 எருது 7 ஏணி. அப்போ இதுக்கு ஏ தான் ஆன்சர். 148வது கொஸ்டின் பாருங்கள். அகர வரிசை சொற்களை சீர் செய்யும். இதில் பார்த்தீங்கன்னா மலை ஃபஸ்ட்டு வந்துடுது, மீதி முரசு மூங்கில். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தா டி தான் ஆன்சர். 149வது கொஸ்டினில் அகர வரிசை சொற்களை சீர் செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு உயிரெழுத்து வந்துடுது, ஐ வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் ஓ இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்டான ஆன்சர். ஐ ஒட்டகம் ஓடம் அவ்வை. 150வது கொஸ்டின் பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர்களை இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது. அது நம்ம கரெக்டான இதுபடி சேர்க்கணும். 10 பருவங்களாக வகுத்து பாடுவது பிள்ளைத்தமிழ் எனும் இலக்கியம். இது சி தான் கரெக்டான ஆன்சர். இதான் சரியாக ஒழுங்குபடுத்தி அமைச்சிருக்கு. 151வது கொஸ்டின் பாருங்கள். புதைந்து இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. புதைந்து இச்சொல்லின் வேர் சொல்லி புதை. 152வது கொஸ்டின், ஏத்து இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. ஏத்து. 153வது கொஸ்டின், தருக இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. தருக இச்சொல்லின் வேர் சொல்லுங்க தா. 154, தலால் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. தளி. 155வது கொஸ்டின், பூ என்னும் ஓரெழுத்து ஒருமை கூறிய பொருள் யாதையும் கேட்காங்க. பூ என்பதுக்கு ஓரெழுத்து பார்த்தீங்கன்னா உலகம். 156வது கொஸ்டின் பாருங்க. ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாதுன்னா அம்பு. 157வது கொஸ்டின் பாருங்கள். நான் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா பொறுத்து. 158வது கொஸ்டின், பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாதுங்க பார்த்தீங்கன்னா பாங்கிறது பாடல். 159வது கொஸ்டின், மே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாதுன்னு கேட்க. மேனா ஏமன். ஏமன் தான் ஆன்சர். 160வது கொஸ்டின், உணர் என்னும் வேறு சொல்லின் தொழில் பெயரை தேர்ந்தெடுக்கும். உணர் இருக்கிறது உணர்ச்சி. 161வது கொஸ்டின், கோட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கும். கோர்ட்டுனா நீதிமன்றம்.
ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர், நீதிமன்றம். கம்ப்ளீட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்கும். கம்ப்ளீட்னா முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். ஸோ முழுமை. 163வது கொஸ்டின். எம்டி வெசல்ஸ். எம்டி வெசல்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்கும். எம்டினா வெற்று. இப்போ வெற்று பாத்திரம். எம்டிங்கிறது வெற்று பாத்திரம். 164வது கொஸ்டின். பப்ளிகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். பப்ளிகேஷனை பதிப்பகம். 165வது கொஸ்டின். பவர்ஃபுல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். பவர்ஃபுல்ங்கிறது சக்தி வாய்ந்த. சி தான் ஆன்சர். 166வது கொஸ்டின். ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க. பனி, இங்கே வந்து பனி கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள பனி வந்து பார்த்தோன்னா குளிர், இங்கே உள்ள பனி வந்து வேலை. அப்போ டி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 167வது கொஸ்டின். ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க. எண்ணுன்னு இருக்குது. இங்கே எண்ணுன்னு தான் எண்ணிக்கை. அப்போ இங்கே வந்து எண்ணுங்கன்னா என்னுடைய. அப்போ சி தான் ஆன்சர். 168வது கொஸ்டின் பாருங்கள். உரு. இந்த உரு வந்து பார்த்தீங்கன்னா வடிவத்தை குறிக்கும். இந்த உரு வந்து மிகுதியை குறிக்கும். அது ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்டான ஆன்சர். 169வது கொஸ்டின் பாருங்கள். அழகு, இந்த சைடு அழகுன்னு இருக்குது. ஸோ இந்த அளவுன்னா காட்டுக்கோழி. இந்த அளவு வந்து அளவை கூறு. அப்போ இது 169வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் சி தான். ஸோ அப்போ நகைத்தல் இச்சொல்லின் வேறு சொல்லை காண்க. நகைத்தல் சொல்லின் வேறு சொல் நகை. பொருந்தா சொல்லை கண்டறிக்கைன்னு கொடுத்துருக்கு. இதில் 4 கொடுத்துருக்காங்க. 3 கரெக்டாக இருக்கும், 1 தவறாக இருக்கும். அப்போ 171 பொருந்தாத சபதம் பாஞ்சாலி சபதம் தான். சிலப்பதிக மணிமேகலை இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணிலாம் ஒரே இது. அப்போ இது வந்து பாஞ்சாலி சபதம் தனியாக இருக்கும். 172வது கொஸ்டின். பொருந்தா சொல்லை கண்டிருக்கு. இதுலேயும் சேரன் இளங்கோவன், சேர சோழ பாண்டியன். அப்போ இளங்கோவடிகள். அதுக்கப்புறம் 173வது கொஸ்டின் பாருங்கள். வெற்றி, கரந்தை, நொச்சி இது எல்லாமே ஒன்று, பாலே தனி. இப்போ சி தான் ஆன்சர். 174வது கொஸ்டின் பாருங்கள். இதில் வாழ்க, வீழ்க, வெல்க, நடந்த அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதில் பொருந்தாது எதுவும் பார்த்தீங்கன்னா நடந்து தான் பொருந்தாது. 175வது கொஸ்டின். ஒரு பொருந்தா சொல்லி கண்டறிக்கும் கொடுத்துருக்கு. இதில் வந்து ஐயம், பூமி, புவி, உலகம்னு இருக்குது. ஸோ இதில் ஐயம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 176வது கொஸ்டின் பாருங்கள். ஒருமை பன்மை பிழைகளை நீக்குன்னு கொடுத்துருக்கு. இதில் ஒருமை பன்மைன்னு பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டான இது பார்த்தீங்கன்னா அரசன் பரிசில் வழங்கினான். பி தான் கரெக்டான ஆன்சர். 177வது கொஸ்டின் பாருங்கள். சந்தி பிழை இல்லாத தொடரை தேர்க. இதில் சந்தி பிழை இல்லாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இக்கு இச்செலாம் எங்கேயாவது சேர்ந்துருக்கும், எங்கேயாவது சேர்ந்துருக்காது. இதுதான் இது. ஸோ இதில் வந்து கரெக்டான சென்டென்ஸ் எது பார்த்தீங்கன்னா தமிழில் முதலாக சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிறந்த காப்பியங்களாக தோன்றின. சி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினில் 78வது கொஸ்டின் நம்மளுக்கு இல்லை, கொடுக்கல. ஸோ மிஸ் ஆகிருக்கு. இந்த கொஸ்டினில் ஒரிஜினல் கொஸ்டின்லேயே இது இல்லை. ஸோ அதில் வந்து டேரெக்டாக 179வது கொஸ்டின் பாருங்கள். பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. ஸோ ஆங்கில எழுத்து தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தூய தமிழில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து பிரதம தொலைக்காட்சி நேர்காணல் நாளை வரும். பிரதம தொலைக்காட்சி நேர்காணல் நாளை வரும். டி தான் கரெக்டான ஆன்சர். 180வது கொஸ்டின் பாருங்கள். வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. ஸோ இங்கே வலுவு சொற்களை வந்து நம்ம நீக்கணும். அப்படின்னா பூக்குவியல், பூமாலை. இப்போ பூமாலை தான் கரெக்டு. பூமாலையே படத்தின் அருகாமல் வை. அப்பர் அடிகள் என்று அழைக்கப்படுவோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் அடிகள்னாலே திருநாவுக்கரசர்.
அப்பர் சுந்தரம்னு சொல்கிறோம். அப்பர் திருநாவுக்கரசர் அப்பர் அடிகள்லாம். ஸோ 182 கொஸ்டின் பிரித்து எழுதுக புறநானூறு. ஸோ புறநானூறுனா புறம் ப்ளஸ் 4 + 100 பி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பிரித்து எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. கிழங்கை அகல் தடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் சி தான் ஆன்சர். 184 கொஸ்டின் பாருங்கள். தனித்தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தனித்தமிழ்னா தனி ப்ளஸ் தமிழ். ஸோ பி தான் ஆன்சர். 185 கொஸ்டின் பிரித்து எழுதுக நிற்பதொன்றில். நிற்பது 1 + இல் ஏ தான் ஆன்சர். 186 கொஸ்டின் பாருங்கள். எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதிர்ச்சொல்னா வெகுளினா மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் எதிர்ச்சொல்ல வந்து நல்வினைனா தீவினை. ஸோ 188 கொஸ்டின். இது எதிர்ச்சொல் தருக அகம். அகம்னா புறம். ஸோ அடுத்த கொஸ்டின் அண்மைன்னு கொடுத்துருக்காங்க. அண்மைனா பக்கம், செய்மைனா தூரம், செய்மை. 190 கொஸ்டின். பெருமை. ஸோ நம்ம வந்து பெருமையாக பேசுகிறோம் அப்படின்னா அப்போ சிறுமை. 191 கொஸ்டின். ஸோ இதில் வந்து பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஆன்சர் இருக்குது, குறியீடுகள்னால் கீழே ஆன்சர் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதில் கண்டுபிடிச்சிடலாம். கலிங்கத்து பரணிங்கிறது செய்கொண்டார், அதாவது 4வதுக்கு ஆ வரணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நாரை விடு தூது, இது வந்து பார்த்தோன்னா சத்தி முற்றப்புலவர் தான் நாரை விடு தூது. ஸோ 1க்கு வந்து ஈ வரணும், 4க்கு வந்து ஆ வரணும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து 1க்கு ஈ 2 இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கலிங்கத்து பரணிக்கு ஆ இருக்கணும். ஸோ ஆ வந்து சியில் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா சி தான் ஆன்சர். சரியான ஆன்சர் வந்து சி தான். 192 கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே பட்டியல் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் சொல் பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டல் வழி அல் ஆக்கம்னு இருக்குது. இங்கே இரவு கார்முகில் பெருஞ்சுவர் பெருஞ்செல்வம் காற்றுன்னு இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா அல்லுனா இரவு, 3வதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆ. ஸோ அது எங்கே இருக்குன்னா வந்து பியில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ இந்த இதுக்கு வந்து அல்லுனா இரவு, 3வதுக்கு வந்து ஆ எங்கே இருக்குன்னா பியில் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். வேறு எதுவுமே பார்க்கண்டா, நீங்கள் கண்ணை முடிச்சு அடிச்சிடலாம். ஸோ அடுத்தது 193 கொஸ்டின் பாருங்கள். இங்கேயும் அதே பட்டியல் தான் கொடுத்துருக்காங்க, 1 2 கொடுத்துருக்காங்க, சொல் பொருள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குருசு ஒடுக்கம் முழவு இரும்புதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஸோ 1வது வந்து குருசுனா சிலுவை. குருசுனா சிலுவை, அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். 1வதுல வந்து ஈ வந்து 3 இடத்துல இருக்குது. அப்போ நம்ம அடுத்தது பார்த்தா ஆகணும். இப்போ அடுத்தது ஒடுக்கம். ஒடுக்கம் வந்து பார்த்தோன்னா முடிவு ஆ. ஸோ ஆ எங்கே இருக்குது பாருங்கள். 2வதுல வந்து ஆ எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 2வதுல ஆ வந்து லாஸ்ட்டில் இருக்குது, டி இருக்குது, அவ்வளோதான், வேறு எங்கேயுமே இல்லை. 2வதுல வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈ இருக்கணும், 2வது வந்து நம்மளுக்கு ஒடுக்கிறதுக்கு ஆ இருக்கணும். ஈ ஆ எங்கே தொடர்ச்சியாக வருது பார்த்திங்கன்னா டியில் தான் வருது. அப்போ டி தான் ஆன்சர். ஸோ 194 கொஸ்டின் பாருங்கள். இங்கேயும் அதே பட்டியல் தான் கொடுத்துருக்காங்க, சொல் பொருள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மதுகரம் குற்றம் துன்று தேநீர் புரை பேய் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம இங்கே வந்து என்ன இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மதுகரத்துக்கு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு மதுகரம்னா தேனி, மதுகரங்கிறது தேனி. அப்போ 1க்கு வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு ஆ இருக்கணும். ஸோ 2வது வந்து துன்புங்கிறது வந்து செறிவு. அப்போ 2வதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1க்கு வந்து மதுகரங்கிறது தேனி ஆ. ஸோ ஆவே இங்கே 1ல் தான் இருக்குது, ஏல தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கீழே ஆ இல்லை. அப்போ 1 ஏ தான் ஆன்சர் நம்மளுக்கு.
அதுக்கப்புறம் எதுவுமே பார்க்கண்டா. 1வது மதுக்கரைங்கிறது தேனி வந்து எதில் இருக்குது பாருங்கள், 1க்கு ஆதா இருக்குது, மீது எல்லாமே ஆன் தான் இருக்குது. அப்போ ஏ தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 195வது கொஸ்டின். இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1 நூல் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ குற்றால குறவஞ்சி யார் எழுதுனான்னா கூட ராசப்ப கவிராயர் எழுதினாங்க. அப்போ 1வது வந்து இருக்கான்னு பாருங்கள். 1வதுக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ 1வதுக்கு டியில் தான் இருக்குது, லாஸ்ட்டில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை 1வதுல. அப்போ டி தான் ஆன்சர், வேறு எதுவுமே பார்க்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 196வதுலேயும் அதே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நூலாசிரியர் தான் கொடுத்துருக்காங்க. திருமொழி குண்டலிகேசி, திருவற்பா, பிரதாப முதலியார் சரித்திரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து திருவாய்மொழி, இந்த திருவாய்மொழி வந்து நம்மளுக்கு வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நூலாசிரியர் வந்து நம்மாழ்வார். அப்போ 1க்கு இருக்கான்னு பாருங்கள். ஸோ 1வதுல வந்து வேறு எங்கேயுமே இல்லை, டியில் தான் இருக்குது. அப்போ டி தான் ஆன்சர். ஸோ அடுத்து 197வது கொஸ்டின் பாருங்கள். நெடுந்தொகை என போற்றப்படும் நூல். நெடுந்தொகை என போற்றப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு. 198வது கொஸ்டின். வேளாண் வேதம் என குறிப்பிடப்படும் நூல் எது பார்த்தீங்கன்னா நாலடியார். 199வது கொஸ்டின் பாருங்கள். முத்தமிழ் காவலர் என அழைக்கப்படுவர் வந்து கி.ஆ.பெ. விஸ்வநாதன். ஏது ஆன்சர். ஸோ 200வது கொஸ்டின். கவிமணி என்ற சொல்லால் போற்றப்படும் சான்றோர் தேசிக விநாயகம் பிள்ளை. ஸோ இந்த 2011வது கொஸ்டினில் பிஇஓ எக்ஸாமில் நம்ம 200 கொஸ்டின் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் டு ஆல்.